no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு விவாதம் மிகப்பெரிய அளவில் தமிழக அரசியல் களத்தில் பேசப்பட்டுட்டு வருது. தமிழ்நாட்டில் இன்னும் கொஞ்சம் விக்ரஸாக முதலமைச்சர் அதோடைய பிரதியை நேரடியாக எரித்திருக்கிறார். கருப்பு சட்டை அணிந்து பாராளுமன்றத்தில் திமுக எம்பிகள் பங்கேற்றதை பார்த்தோம். ஃபஸ்ட்டு டீலிமிட்டேஷன்னா என்ன, அதை ஏன் இப்போ பண்ணுறாங்க, அதனால தமிழகத்துக்கு பாதிப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. உங்களுடைய பார்வையில் டீலிமிட்டேஷன் என்பது தொகுதிகள் வரையறை எவ்வளோ எண்ணிக்கை இருக்கோ அதை போல் பல மடங்கு ஆக்குவது ஒரே வரியில் சொல்லப்படும். ஆனால் எப்படி அதை ஆக்குறாங்கங்கிறது தான் இஷ்யூ. இந்த தொகுதி மறுசீரமைப்பு மசோதா திமுகவுக்கு கிடைத்த அவல். திமுகவும் அது கூட்டணிகளுக்கு இவங்க சொல்லுவாங்க மாநிலத்தையே காணாமல் போயிடும் அப்படின்னு. காஷ்மீரை தவிர வேறு என்ன நடந்தது? அதே மாதிரி எஸ்ஐஆர் அப்போ வந்தபோது இவங்கெல்லாம் குரல் எழுப்பினாங்க. பீகாருக்கு வரையில் நம்ம முதலமைச்சர் சென்று பிரச்சாரம்லாம் பண்ணி பார்த்தாரு. 3 மாதத்தில் சாயம் வெளுத்து போச்சு. அந்த எஸ்ஐஆர் பணியினால் நல்ல பலன் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை தீவிரமாக செயல்படுத்தியது திமுகவினர். ஒரு பக்கம் அண்ணாமலை போன்றவர்கள் நேரடியாக சவால் விட்டு தொகுதி மறுவரை பற்றி என் கூட பேசி விவாதத்துக்கு தயாரா அப்படின்னு இப்போ கூட ரீசெண்டாக அண்ணாமலை கேட்டுக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல திமுகவின் அந்த பிரச்சாரம் அப்படிங்கிறது எடுபடுமா, இல்லை அண்ணாமலை போன்றவர்களுடைய பிரச்சாரம் எடுபடும் நீங்கள் பார்க்குறீங்க? இது ரெண்டுத்தை விட மிக முக்கியமான விஷயம்தான் எடுபடும். எங்கள் தெருவில் எம்எல்ஏ வரல, எங்களுக்கு மின்சாரம் இல்லை, எங்களுக்கு ரோடு சரியா இல்லை, எங்களுக்கு தண்ணி வரல, எங்களுக்கு சாக்கடை நீக்கலை, தண்ணி தொட்டியில் மலம் கழிக்கிறாங்க, எங்கள் ஏரியாவில் கள்ளச்சாராயம் இருக்குது, எங்கள் ஏரியாவில் போதைப்பொருள் நிறைய இருக்குது, எங்கள் ஏரியாவில் திருட்டு கொலை இருக்குது. இதுதானே மக்கள் போராடுறாங்க. ஸோ எது எதிரொலிக்குமோ, எது எதிரொலிக்க வேண்டுமோ அதிகம் எதிரொலிக்கும். ஆதர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பாக்கி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் வினோத். சார், டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு விவாதம் மிகப்பெரிய அளவில் தமிழக அரசியல் களத்தில் பேசப்பட்டுட்டு வருது. இந்தியா முழுமைக்கும் அதை பற்றி விவாதம் நடந்துகிட்டு இருக்கு. அங்கங்கே பார்க்குறோம். தமிழ்நாட்டில் இன்னும் கொஞ்சம் விக்ரஸாக முதலமைச்சர் அதோடைய பிரதியை நேரடியாக எரித்திருக்கிறார். கருப்பு சட்டை அணிந்து பாராளுமன்றத்தில் திமுக எம்பிகள் பங்கேற்றதை பார்த்தோம். இது எல்லாத்தையுமே பார்த்தோம். இதில் 2 விஷயமா பிரிக்க விரும்புகிறேன். ஒன்று, டீலிமிட்டேஷன்னா என்ன, டீலிமிட்டேஷன் இப்போ ஏன் பண்ணுறாங்கங்கிறது ஒரு பகுதியாகவும், அதுக்கப்புறம் இல்லை அரசியல், தேர்தல் அரசியல், அதை ஒரு பகுதியாகவும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டீலிமிட்டேஷன்னா என்ன, அதை ஏன் இப்போ பண்ணுறாங்க, அதனால தமிழகத்துக்கு பாதிப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. உங்களுடைய பார்வையில்? நம்பர் 1, டீலிமிட்டேஷன் என்பது தொகுதிகள் வரையறை எவ்வளோ எண்ணிக்கை இருக்கோ அதை போல் பல மடங்கு ஆக்குவது ஒரே வரியில் சொல்ல போகிறாங்க. ஆனால் எப்படி அதை ஆக்குறாங்கங்கிறது தான் இஷ்யூ. இதுவரையில் தொகுதி மறுசீரமைப்பை திமுக உள்ளிட்ட பல கட்சிகள் எதிர்த்து வந்தன. அதுக்கு என்ன காரணம்னா, மக்கள் தொகை அடிப்படையில் கடந்த காலங்களில் பண்ணியிருக்காங்க. முன்ன ஒரு காலத்தில் மக்கள் தொகை அடிப்படையில் பண்ணியிருக்காங்க. அதே பாணியை தான் இப்போ கடைப்பிடிப்பாங்க. அதனால் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியிருக்கிற தென் மாநிலங்கள், குறிப்பாக தமிழ்நாடு, தென் மாநிலங்கள் எல்லாத்துலேயுமே சொல்லலாம், பாதிக்கப்படும். இதுதான் குரல் எழுப்பது. இந்த குரலை முதல்ல ஒன்று கவனிக்கணும். மரியாதைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினோட கவனத்துக்கு இன்றைக்கி நேற்று வந்தல 1980களில் அனைத்து இந்திய அண்ணா திமுகவும் காங்கிரஸ் கட்சியும் கூட்டணியில் இருந்தபோது, அப்போ ராஜீவ்காந்தி பிரைம் மினிஸ்டர், எம்ஜிஆர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர், எம்ஜிஆரோட அமைச்சரவையில் நாவலர் நெடுஞ்செழியன் நிதி அமைச்சராக இருந்தவர் பல தளங்களில் சொல்லியிருக்கார். சட்டப்பேரவையில் கூட ஒரு தடவை சொன்னதாக எனக்கு நினைவு. ஏன்னா நான் அப்போ நிருபராக இருந்து கவனிச்சுக்கிறேன். அப்போவும் மக்கள் தொகை குறைக்கப்படுகிற கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற மாநிலங்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிற ஒரு நிலை இருக்குது அப்படின்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் டீலிமிட்டேஷனோ தொகுதி மறுசீரமைப்பை பற்றி யாரும் அதை பற்றி முன்னெடுக்கவே இல்லை. அது ஒரு காரணம். அது ஒரு வேளை நாடு முழுக்க அதை பற்றி ஒரு சந்தேகம் இருந்தனாலேயோ அனுமதியில் ராஜீவ்காந்தி அதை புரிஞ்சுக்கிட்டாரோ என்ன காரணத்தில். அதாவது இதெல்லாம் எதுக்குன்னா மக்கள் தொகை அடிப்படையில் அப்படின்னு வரும்போது தான். நேற்று வரையில் மக்கள் தொகை அடிப்படையில் தான் இந்த தொகுதிகள் சீரமைக்கப்படும்னு சொல்லிட்டு வந்தாங்க. நேற்றைய தினம் மசோதா தாக்கல் செய்தபோது
நாடாளுமன்ற அமைச்சர்கள் அமித்ஷாவும் சரி அர்ஜுன் ராம் மேக்வாலும் சரி தெளிவுபடுத்திட்டாங்க. குறிப்பாக அமித்ஷா சொல்லிட்டாரு, பர்சன்டேஜ் அடிப்படையில் எவ்வளவு எல்லா மாநிலங்களுக்கும் சீராக எவ்வளோ தொகுதி இருக்கோ அதில் 50% அதிகரிக்கப்படும். ஸோ கரஸ்பாண்டிங்காக சீராக அதிகரிக்கும். இதனால் ஒரு மாநிலத்துக்கு அதிகம் ஒரு குறைவு அப்படி வராது. ஏன்னா இன்று வரையில் எப்படி இருக்கோ அதே தான். இன்றைக்கி உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுக்கு இன்றைக்கி வந்து 39 சீட்டு, புதுச்சேரியும் சேர்த்து ஒரு பேச்சு, புதுச்சேரி கணக்கில் எடுத்துக்கலான்னாலும் கூட சொல்ல, உத்தரப்பிரதேசத்துக்கு 80 சீட்டு மக்களவை உறுப்பினர்கள். இப்போது இந்த தொகுதி சீரமைப்பினால் தமிழ்நாட்டுக்கு 60 சீட்டு வரும். 60 59 சரி 59 சீட்டு. உத்தரப்பிரதேசத்துக்கு வரும் எவ்வளோ வரும்? 80 + 20 சாரி 40 120 சீட்டு வரும். ஸோ இது வந்து பர்சன்டேஜ் அதிகரிக்கும். நான் ஒரு சின்ன ஒரு சாதாரண சிம்பிள் கொஸ்டின் கொண்டு வரேன், சொல்கிறேன். கடந்த எல்லா காலத்திலுமே அரசமைப்பு சட்டத்தின்படி முக்கியமான மசோதாக்கள் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் 2/3 மெஜாரிட்டி வேணும், 3/2 மடங்கு. இப்போது இந்த தொகுதி மறுசீரமைப்பு வந்தாலும் அந்த சதவீதம் அப்படியே தான் இருக்கும். தமிழ்நாட்டுக்கு இப்போ தென் மாநிலம், நான் மாநிலம் சொல்ல, 3/2 பங்கு என்பது அப்படியே நீடிக்கும். அது தமிழ்நாட்டிலேயும் 3/2 பங்கு, உத்தரப்பிரதேசத்துலேயும் 3/2 பங்கு, எல்லா மக்களவை உறுப்பினர்களையும் சேர்த்தாலும். ஸோ சதவீதம் எந்த வகையிலும் மாறப்போகிறதுல எல்லா மாநிலங்களுக்கும் ஒன்று. ரெண்டாவது, மக்கள் தொகை அடிப்படையில் கடந்த காலங்களில் தொகுதிகளை சீரமைத்தது காங்கிரஸ் ஆட்சி. அந்த மக்கள் தொகை அடிப்படையில் செய்ய வேண்டும் என்று கூறுவதும் காங்கிரஸ் கட்சி. ரெண்டாவது பாயிண்ட். மூன்றாவது, மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய மாநிலங்கள்னால் தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, புதுச்சேரி, கர்நாடகா மட்டும்தான் நான் நினச்சிட்டு இருக்கேங்க. இல்லை, குஜராத்திலே மக்கள் தொகையை கட்டுப்படுத்தப்பட்டது. பாதிப்பு ஏற்படும் என்றால் குஜராத்துக்கும் ஏற்படும். எந்த குஜராத்துக்கு? பாரத பிரதமரின் சொந்த மாநிலமான குஜராத்துக்கு, உள்துறை அமைச்சர் சொந்த மாநிலமான குஜராத்துக்கு. ஸோ அவங்க தங்கள் மாநிலத்துக்கு பாதிக்கிற மாதிரி ஒரு தீர்மானத்தையும் மசோதாவை கொண்டு வருவாங்க. சுயநலமாகவே பார்ப்போம், அப்படியே வைப்பாங்க. ஸோ இத்தனை விஷயங்கள் இருக்குது. என்ன ஒரு கேள்வினா, இப்போ ஏன் கொண்டு வந்தீங்க அப்படின்றாங்க. சிம்பிள். அடுத்த இவங்களோட மூவ் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சொல்கிறாங்க. அது 2029 வருதா 34 வருதா என்ன இப்போ வருதுன்னு தெரியாது. ஆனால் அதுக்குள்ளே நம்ம ஒரு தயார் நிலையில் ப்ரிப்பேர்ட்னஸ் இருக்கணும். இப்போ நாளைக்கு நான் ஊருக்கு போகிறேன் அல்லது அடுத்த நாள் ஊருக்கு போகிறேன்னா பேண்ட் ஷர்ட்லாம் ரேன் பண்ணி ரெடி வச்சுருப்போம்ல. குறைந்தபட்சம் அடிப்படை என்ன இருக்காது, ஏன்னா கடைசி நிமிஷத்தில் பண்ண முடியாது. ஸோ அந்த தயாரிப்பு நிலைக்கு அரசாங்கம் ரெடியாக இருக்குது. ஒருவேளை இந்த அரசாங்கம் இல்லை, எந்த அரசாங்கமாக இருந்தாலும் அதே தான் செயல்படுத்துவாங்க. என்னன்னா, மகளிர் மசோதாவை பற்றி விவாதிக்கிறாங்க. மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவையும் இதுவரை எந்த அரசாங்கம் நிறைவேற்றாது. அதாவது இந்த அரசாங்கம் நிறைவேற்றுவதற்கான முனைப்பிலை தீவிரம் காட்டுது. இப்போ இந்த மசோதா பாஸ் ஆகிடுச்சுன்னா மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் இந்த 3 மசோதாக்களும் பாஸ் ஆகிடுச்சு, நிறைவேற்றப்பட்டால் மகளிருக்கான ஒதுக்கீடு உறுதி, முடிஞ்சு போச்சு. இதில் ஏதாவது கொட்டை குழப்பணும்ட்டு அகிலேஷ் யாதவ் சமாஜ்வாதி கட்சி நேற்று முஸ்லீம்களுக்கு ஒதுக்கீடு வேணும்ன்றார். அப்படி ஒன்றும் அரசமைப்பு சட்டத்தின்படி பட்டியலினம், சாதி, மண்டல் கமிஷன் அமைத்த பிறகு பிற்படுத்தப்பட்டோர் இதன் அடிப்படையில் பேசலாம். ஆனால் மத ரீதியாக இடஒதுக்கீடு பற்றி இந்திய அரசமைப்பு சட்டத்தில் இல்லை. ஏன்னா இது வந்து செக்குலர் கண்ட்ரி, அது ஒரு காரணம். முஸ்லீம்களுக்கு வரணும்னா அமித்ஷா அழகாக பதில் சொல்லிட்டார். அகிலேஷ் போட்ட ஃபுல் டாஸ் பாலை 6 அடிச்சிட்டார். என்ன சொல்லியிருக்காரு? 33% இடஒதுக்கீடு பெண்களுக்கு. 33 பெண்களையும் முஸ்லீம் பொண்ணுங்களா யார் வேணா? முஸ்லீம்களுக்குன்னு இடஒதுக்கீடு ஏன் அப்போ நீங்கள் பார்க்குறீங்க? அதை தான் எல்லாரும் சொல்கிறாங்க. எந்த தொகுதியாக எதுவாக இருந்தாலும் இடஒதுக்கீடுனா ஏன் இடஒதுக்கீடில் பெரும்பாலும் ஆண்கள் நிறுத்துறீங்க, பெண்கள் நிறுத்த மாட்டேங்கிறீங்கன்னு கேள்வி இருக்குது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இப்போ 33% ஒரு தொகுதியில் 100 ஒரு மாநிலத்தில் 100 இடம் இருக்குன்னு வச்சுங்களேன்.
அதில் 33 இடங்கள் பெண்கள் நிறுத்துறாங்கன்னா அதில் 25 இடங்கள் முஸ்லீம்களுக்கு கொடுங்க, மீதி 8 கிறிஸ்துவர்களுக்கு கொடுங்க. யார் வேணும்னா பெண்கள்ங்கிறது தான் முக்கியம். என்ன இந்த மதம் மதத்தில் இந்த மசோதாவில் எங்கேயோ இந்து பெண்கள் முஸ்லீம்கள் அப்படின்லாம் இல்லை, பெண்கள் தான். முடிஞ்சு போச்சு. நீங்கள் யாரை வேணால் எடுத்துங்க, சந்தோஷம், ஜெயிச்சுட்டு வரட்டவங்க, நல்லது தான், பாராட்டுகள் தான். அந்த மாதிரியான இவ்வளோ அம்சங்களுக்கு அலசி ஆராய்ஞ்சு தான் கொண்டு வந்திருக்காங்க. இதில் திமுக முதல்ல அப்படி கேட்டாங்க, இப்போ அவசரம், இப்போ என்ன அவசரம்ன்ற வாதத்துக்கு வந்திருக்காங்க. அதுக்கான காரணங்களை அவங்க அடுக்கி சொல்கிறாங்க. அடுத்தடுத்து பல்வேறு மாற்றங்கள் வரப்போகின்றது, அதுக்கேற்ப தயார் நிலையில் இருக்கணும். இதில் முதலமைச்சர் அந்த அந்த மசோதாவுடைய பிரதியை எரித்தார் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ எதுக்கு அந்த எக்ஸ்ட்ரீம் போனாருங்கிறதுக்கு அவரே சொன்ன பதில் என்னென்னா, தமிழ்நாடு தென்னகம் பாதிக்கப்படுகிறது, நாம் 2ஆம் தர குடிமக்களாக மாற்றப்படுவோம், 3வது தமிழகத்தை 2-3 யூனியன் பிரதேசங்களாக பிரிப்பதற்கான தொடக்கம் இது அப்படின்ட்டு முதலமைச்சர் சொல்கிறார். ஒரு விஷயம், ஒவ்வொரு தேர்தல் சமயத்திலும் திமுகவுக்கு ஒரு கைவந்த கலை. 2021 சட்டப்பேரவை தேர்தல் வந்தபோது தமிழ்நாட்டினுடைய பேரையே மாற்றுவாங்க, தட்சிண பிரதேசம் அப்படின்னு கொண்டு வருவாங்கன்னு ஒரு பூதிப்பிக்கல். அப்படி ஒரு சிந்தனையே இல்லை, அதை பற்றி யாரும் யோசித்ததா இல்லை. இவங்க கண்டுபிடிச்சி சொல்லிட்டாங்க. சரி, அது ஒருவேளை எப்படி நடக்கும்னு பார்த்தா, ஏகப்பட்ட புயல் மாதிரி பல்வேறு சட்டங்களை கொண்டு வந்த மத்திய அரசாங்கம் இதை பற்றி பேச்சு கூட இல்லையே, விவாதம் கூட இல்லையே, ஒரு யோசனை கூட இல்லையே, பப்ளிக் ஃபோரத்தில் கூட பேசலையே. தமிழ்நாடுன்னு தான் இந்தியில் பேசிகிட்டு இருப்பாங்க. அமித்ஷாவோ நரேந்திர மோடியோ மத்திய அமைச்சர்கள் எல்லாருமே எந்த சந்தர்ப்பத்திலையும் இதை பற்றி சொன்னதாக எனக்கு நினைவே இல்லை, எந்த தரவும் இல்லை. 5 வருஷம் ஓடி போச்சா, மறுபடியும் இந்த வருஷமும் பேச ஆரம்பிச்சிருக்காரு. அதே மாதிரி தமிழ்நாட்டை 3ஆக பிரிப்பாங்க, தமிழ்நாடு யூனியன் பிரதேசமாக்குவாங்க. இது ஏன் தெரியுமா, காஷ்மீரை பண்ணிட்டாங்களே அப்படின்னு. ஆனால் ஒன்று, காஷ்மீரை சேர்ந்த முஸ்லீம் தலைவர்கள், காஷ்மீரை சேர்ந்த இப்போ அதனுடைய மாநில முதலமைச்சர், மூத்த அரசியல் தலைவர்கள் யாருமே இப்போ அதை பற்றி பேசுகிறதே இல்லை. அவங்களுக்கு யதார்த்தம் தெரிஞ்சிருக்கு. அந்த அரசமைப்பு சட்டத்தின் 370வது பிரிவு நீக்கப்பட்ட நாளிலிருந்து தீவிரவாதம் பெருமளவுக்கு கட்டுப்படுத்தப்பட்டது. ஒரே ஒரு சம்பவம் உங்களுக்கு தெரியும், அந்த பெஹல்காம் அட்டாக்கு. அதுக்கு பதிலடி கொடுத்தாச்சு, அடங்கி போயிடுச்சு. அதற்கு பிறகு எதுவும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் பல தலைவர்கள் இப்போ நிம்மதியாக வாழறோன்னு நேர்காணல்லாம் இஸ்லாமிய தலைவர்கள் கொடுத்தது இந்தி தொலைக்காட்சியில் பார்க்க சொல்லுங்கள் முதலமைச்சர். ஸோ மாநிலங்கள் இப்போ, ஆனால் ஒன்று இதில் இன்னொரு 2-3 விஷயத்தை சொல்லணும். இந்த மசோதாவை காங்கிரஸ் தீவிரமாக எதிர்க்கவில்லை. சில நுட்பமான தொழில்நுட்ப விஷயங்களை தான் கேசி வேணுகோபால் நீ சொல்லியிருக்கார், டெக்னிக்கல் இஷ்யூஸ் தான் சொல்லியிருக்கார். இந்த மாநிலத்தை 3 யூனியன் டெரிட்டரியாக பிரிக்க போகிறோம்னு சொன்னாங்களே. ஒரு பக்கம் புதுவையே மாநிலமாக்கணும்னு கோரிக்கை எழுது, அதுக்கு இதுவரையில் நோ சொல்லலை. ஆனால் தமிழ்நாட்டை யூனியன் பிரதேசமாக்கிறோன்னு பேசுகிறார் இவர். இந்த 370 நீக்கியதை எதிர்த்து காங்கிரஸ் கட்சி பேசுகிறதில்ல அதிகமாக. தேர்தல் அறிக்கையில் கூட காஷ்மீரில் நடைபெற்ற தேர்தல் அறிக்கையில் கூட காங்கிரஸ் அதை சுட்டி காட்டலை. அவங்க கேட்டது ஒன்று தான், மீண்டும் மாநில அந்தஸ்து கொடுக்கு ஜம்மு காஷ்மீருக்கு, அதுதான். ஸோ அது நியாயம்தான். அது லேட் ஆக்கிட்டு இருக்காங்க, அது எதனால் ஆக்குறாங்கன்றது பார்க்கணும். பாதுகாப்புன்ற ஒரு பார்டர் ஸ்டேட்டுங்கிறது ஒன்று கவனிக்கணும். தமிழ்நாட்டை அப்படிலாம் பிரிக்க மாட்டாங்க, ஒன்று. 2வது, தமிழ்நாட்டை வட தமிழ்நாடு தென் தமிழ்நாடுன்னு பிரிக்கணுங்கிற கோரிக்கை ரொம்ப நாளுக்கு முன்னாடி இருந்ததில்ல, அது தெரியுமா அவங்களுக்கு? ராமதாஸ் அவர்கள் கூறியிருக்காங்க. அப்புறம் கொங்கு நாடுன்னு பிரிக்க போகிறாங்கன்ற ஒரு பூதம் கிளப்பி வர்றாங்க. இல்லாததை அழகாக ஏன் கிளப்புறாங்கன்னா, ஒரே வார்த்தை, இந்த தொகுதி மறுசீரமைப்பு மசோதா திமுகவுக்கு கிடைத்த அவல், திமுகவும் அது கூட்டணிகளுக்கும். ஆனால் என்னை பொறுத்தவரை இந்த விஷயத்தில் காங்கிரஸ் ஜாக்கிரதையாக தான், எச்சரிக்கையோடு தான் அடி எடுத்து வைக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அவங்களுக்கு ஒரு தேசிய பரந்துபட்ட பார்வை இருப்பதை நான் முற்றிலும் மறுக்க மாட்டேன். அதெல்லாம் பொறுத்தெடுத்து பார்ப்போம். இது பலன் வருதான். இப்போ மக்கள் தொகை அடிப்படையில் நாங்கள் இல்லைன்னு காமிச்சாச்சு, வேறு என்ன? இதனால் என்ன ஆகிட போகுது? இந்த பில்லு ஏதாவது தமிழ்நாட்டை 3ஆக பிரிப்பதற்கான மசோதா வந்துச்சா? 3 மாநிலங்களாக 3 யூனியன் பிரதேசங்களாக
இவங்க சொல்லுவாங்க மாநிலத்தையே காணாமல் போயிடும் அப்படின்னு. காஷ்மீரை தவிர வேறு என்ன நடந்தது? ஆர்டிகல் 370 நீக்கப்பட்டதன் விளைவாக என்ன நன்மைன்னு திமுககாரங்களுக்கு தெரியும் நல்லாவே. இவங்க ஒரு வீடு வாங்கலாம் சாருங்க, 2 கிரவுண்டு இடம் வாங்கலாம். ஒரு ஆப்பிள் தோட்டம் வைக்கிறதுக்கு நம்ம மூத்த திமுகவினர் நிறைய சொத்தெல்லாம் வாங்கியிருக்காங்கள உலகம் பூரா, அங்கேயும் வாங்கலாம் சார். இதுவரையில் உலகம் முழுக்க எல்லா அரசியல்வாதிகளும் ஏதேதோ சொத்து வாங்க முடியாது. அமெரிக்காவில் வாங்கலாம், துபாயில் வாங்கலாம், ஆஸ்திரேலியாவில் வாங்கலாம், எல்லா ஊர்லேயும் வாங்கலாம், காஷ்மீரில் வாங்க முடியாது. இப்படி ஒரு நிலைமை இருந்தது. 370 சட்டம் பிரிவு அமலில் இருந்தபோது அது நீக்கிய பிறகு இவங்க என்ன பண்ணலாம்? காஷ்மீரில் ஸ்ரீநகரில் திமுக தலைமையால் ஒரு கிளை அலுவலகம் கூட திறக்கலாம். இதில் டெல்லியில் புதுசு அலுவலகம் தொடங்கினாங்களே தமிழ்நாட்டுக்கு அரசுக்குன்னு திமுகக்கு எல்லாம், அந்த மாதிரி அங்கே தொடங்கலாம். இனிமேல் அதுக்கெல்லாம் வழி இருக்குது. 370 வந்தபோதே தெரியும் உங்களுக்கு. ஆனால் அப்போ அது மாதிரி பேசுகிறாங்க. இப்போ தொகுதி மறுசீரமைப்பை பற்றி பேசுகிறாங்க. அதாவது அதில் ஏதாவது ஃப்ளா இருந்ததுன்னா, குற்றம் இருந்தால், குறைபாடு இருந்தால் அதெல்லாம் பாதிக்கப்படும் என்றால் அதை எதிர்த்து அணுகுவதற்கான உச்சநீதிமன்ற வழிவகைகள் உண்டு. இல்லை, தமிழகத்துடைய அந்த பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது குறையுது, தமிழகத்துடைய அந்த ரெப்ரசன்டேஷன், அவங்க வந்து குரல் கொடுக்கும் அந்த இது குறையுது அப்படிங்கிறாரு முதலமைச்சர். அதாவது 39லேருந்து 559 குறையுது அப்படி எடுத்துக்கலாமா? பர்சன்டேஜ் அப்படியே தானே இருக்குது. நீங்கள் மின் கட்டணம் உயர்த்துறீங்க, இப்போ அத்தியாவசிய பொருட்களோட விலையை உயர்த்துறீங்க, பால் விலையை உயர்த்துறீங்க, சொத்து வரி உயர்த்துங்க. அதுக்கெல்லாம் என்ன சொல்கிறீங்க? சதவீத அடிப்படையில் உயர்த்தப்படுகிறது, நியாயமானது அப்படின்றீங்களே. அதை விட நியாயமானது இது. பர்சன்டேஜ் கணிசமாக இருக்குது. நாளைக்கு ஒருவேளை உத்தரப்பிரதேசத்தில் கடும் சூழல் ஏற்பட்டு மக்கள் தொகை குறைஞ்சிதுன்னு வச்சுக்கல, இடங்களும் குறைவதற்கு வாய்ப்பு இருக்குல்ல, அப்படி பார்க்கலாம். ஆமாம், அதை பார்க்க போகிறதில்ல. ஏன்னா அங்கேருந்து எல்லாம் மைக்ரேட் ஆகி இங்கே வந்துட்டாங்க. இப்போ தமிழ்நாட்டில் மக்கள் தொகை அதிகரிக்குது அப்படி கணக்கு காமிச்சு இங்கே கூட வாங்க முடியுமா? இதெல்லாம் எதாவது. ஸோ இங்கே மக்கள் தொகை அப்படிங்கிறத அடிப்படையில் வச்சு டீலிமிட்டேஷன் நடக்கலை. அதை தான் உண்மை. மக்கள் தொகை இல்லை, சதவீத அடிப்படையில், விகிதாச்சார அடிப்படை. இன்னொரு விஷயம், இந்த விகிதாச்சாரத்தை ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்பு வலியுறுத்தி தேர்தல் நடவடிக்கையில் வலியுறுத்தியவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். இந்த தொகுதிக்காக அல்ல, ரெப்ரசன்டேட்டிவ் ப்ரொபோர்ஷனேட் ரெப்ரசன்டேஷன் என்கிற அடிப்படையில். ஏன்னா அவங்க கடந்த காலங்களில் வெற்றி வாய்ப்பு இழந்தபோது நிறைய வாக்குகள் பெற்றிருப்பாங்க, நிறைய வாக்கு சதவீதம் பெற்றிருப்பாங்க, ஆனால் குறைந்த இடங்களில் வெற்றி பெற்றிருப்பாங்க. ஆனால் வெற்றி வாய்ப்பு அவங்களுக்கு போயிடும். அதிமுக போன சம்பவங்கள். அப்போ தான் கலைஞர் கருணாநிதி இதெல்லாம் எடுத்து கணக்கு போட்டு பார்த்து ரெப்ரசன்டேஷன் நமக்கு வேணும், எவ்வளோ சதவீதம் அப்படின்னு பேசியிருக்காரு. அது திமுகவை சேர்த்து எல்லா தலைவர்களும் பேசிய காலம் உண்டு, இப்போ பேசுறதில்லை. ஏன்னா இவங்க ஜெயிச்சிட்டாங்கல்ல, அதனால். அதாவது ஜெயிச்சிட்டா அதை பற்றி பேச மாட்டோம், தோத்துட்டா என்னோட பேசுவோம். அதனால் இப்போ கிடைச்சிருக்கிற அவங்களுக்கு அவல் தொகுதி சீரமைப்பு. ஒரே ஒரு தகவலை மட்டும் சுட்டி காட்டணும். CAA சட்டம் கொண்டு வரப்பட்டது. முஸ்லீம்கள் பாதிக்கப்படுவார்கள். ஒன்றும் நடக்கலை. இந்தியாவில் குடியுரிமை பெற்ற இஸ்லாமியர்கள் யாரும் பாதிக்கப்படவில்லை, ஒருத்தர் கூட பாதிக்கப்படவில்லை. வெளிநாடுகளில் பாதிக்கப்படும் சிறுபான்மையினருக்கு தான் குடியுரிமை, அதுதான். ஆனால் அது 3 வருஷம் ஆச்சு. கொண்டு 3 வருஷத்துலேயே இந்த சட்டத்தினால் எந்த பாதிப்பும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அது கொண்டு 3 வருஷத்துல, இப்போ பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. அதே மாதிரி SIR, அந்த வாக்காளர் திருத்தம் சிறப்பு திருத்தம் இல்லையா, அப்போது வந்தபோது இவங்கெல்லாம் குரல் எழுப்பினாங்க. பீகாருக்கு வரையில் நம்ம முதலமைச்சர் சென்று பிரச்சாரம்லாம் பண்ணி பார்த்தாரு. 3 மாதத்தில் சாயம் வெளுத்து போச்சு. அந்த SIR பணியினால் நல்ல பலன் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை தீவிரமாக செயல்படுத்தி திமுகவினர் தமிழ்நாட்டில். ஸோ அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சு இப்போ மக்களவை தொகுதி சீரமைப்பை பற்றி இவங்க குரல் எழுப்புகிறாங்க. 3 நாள் தெரிஞ்சு போச்சு. இதனால் பாதிப்பில்லை நமக்கு. ஆனால் ஏதாவது பேசணுமே, இதனால் பலனடைய போகிறோம் எல்லோரும் தான். இதில் திமுகவுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மகளிருக்கு 33% இடஒதுக்கீடுன்னு சொல்கிறீங்க, அதை இப்போ இருக்கக்கூடிய 534 33% கொடுக்கலாமே, அது ஏன் நீங்கள் 800க்கு உயர்த்தி தான் கொடுக்கணுமா?
815க்கு உயர்த்தி அதுக்கேற்ப ரெப்ரசன்டேஷன் வந்ததுன்னா எல்லா வேலையும் பண்ணிவிட்டு வீட்டை கட்டிட்டு அதுக்கப்புறம் தானே சுண்ணாம்பு அடிப்பாங்க. இப்போ இருக்கிற வீட்டை பழைய வீடு இப்போ நல்லா சுண்ணாம்பு அடிச்சுட்டு அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக ரெனோவேட் பண்ணும்போது இன்னொரு தடவை அடிக்கலாம்னு சொல்கிறீங்களா? ஒரே வேலையாக முடிஞ்சிட்டு போகுது. இதை எப்படியும் நம்ம இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா 1973 கடைசியாக எடுக்கப்பட்ட மக்களவை தொகுதி சீரமைப்பு அப்போ தான் 543 முடிவாச்சு. அதுதான் இன்ன வரையில் கிட்டத்தட்ட 53 ஆண்டுகளா 53 ஆண்டுகள் அதில் நடைமுறை இருக்குது. அப்போ மக்கள் தொகை வந்து நமக்கு 55லேருந்து 60 கோடி தான். பாரதியார் காலத்தில் 30 கோடி, பஞ்சாப் எல்லாம் சேர்த்து, மேற்கு வங்காளம், காஷ்மீர் எல்லாம் சேர்த்து நமக்கு, அது பஞ்சாபில் இருக்கிற காஷ்மீர், ஆப்கானிஸ்தான் உட்பட அப்போ 30 கோடி ஜனங்களின் சங்கம் பாடியிருக்கார், 30 கோடி முகமுடியாள்னு பாடியிருக்கார். ஆனால் இப்போது 73ல் 60 கோடி, 55லேருந்து 60 கோடி அந்த லெவலில் இருக்குது. இப்போ 140 கோடி. நம்ம அதை ரிவைஸ் பண்ண வேண்டாமா? அந்த வேலையை பண்ணும்போது கூடவே அதை பண்ணிவிட்டு கூடவே இதையும் பண்ணிடணும். ஒரே வேலையாகட்டும். வீடு கட்டியாச்சு, கட்டின பிறகு சுண்ணாம்பு அடித்து எலக்ட்ரிஃபிகேஷன்லாம் மாற்றி எல்லாத்தையும் மாற்றி ஒன்றா பண்ணிவிட்டு முடிச்சு மேஜராக என்ன பண்ணணும் பண்ணிட்டு பண்ணுறோம் இல்லையா? அதுதான். அதுக்கப்புறம் 2029 மக்களவை தேர்தலை எதிர்கொள்ளலாம். மற்ற அடுத்து அவங்க மேற்கொள்ளுவதாக நினைத்து கொண்டிருக்கிற ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வரலாம், பின்னாடி அது வரலாம். அது இன்னும் அடுத்த சப்ஜெக்ட். இப்போ இவ்வளவு சூழல் இருக்குது. நான் என்ன நினைக்கிறேன்னா, திமுக ரொம்ப பதற்றம் அடைகிறதுக்கு என்ன காரணமாக, இதை நான் அதுக்கு முன்னாடி ஒரு சில தகவல் சொல்கிறேன். பகுஜன் சமாஜ் எதிர்க்கலை, அகிலேஷ் யாதவ் இப்போ ஒப்புக்கு சப்பானது இருக்கிற, ஆம் ஆத்மி எதிர்த்ததாக தெரியல, தீவிரமாக பிஜு ஜனதாதள் எதிர்த்ததாக தெரியல. திரிணாமுல் வந்து அரசியலுக்காக அவங்க பேசுகிறாங்க. ஏன்னா அந்த திரிணாமுல் காங்கிரஸும் திமுகவும் தீவிரமாக எதிர்ப்பதற்கு காரணம், அந்த மாநிலங்களில் தேர்தல்களை எதிர்கொள்கிறார்கள், தங்களுக்கு ஏதேனும் ஒரு அரசியல் ஆதாயம் வேண்டும் என்பதற்காக அவர்கள் பேசுகிறார்கள். கேரளாவிலையும் அதுதான். ஸோ இந்த அடிப்படை கேரளாவில் வாக்குப்பதிவு முடிஞ்சு வெஸ்ட் பெங்கால்லையும் தமிழ்நாட்டிலையும் வாக்குப்பதிவு தொடங்க வேண்டியிருக்கு. அதனால் இதை பயன்படுத்தலாமான்னு பார்க்குறாங்க. இன்னமும் நான் இதை வந்து அரசியல் பார்வையாக தான் சொல்கிறேன். முதல்ல பல வாரங்களுக்கு முன்பு திமுக தான் முதலிடம், அதை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குன்னு நம்ம சொல்லிட்டு வந்தோம். பல தரவுகள் அதை உறுதி செஞ்சன, அது மாற்றுக்கிறது இல்லை. மெல்ல மெல்ல மாறி இப்போது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் கடும் போட்டி. அநேகமாக அதிமுகவுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, நமக்கு தெரியாது. ஆனால் சொல்கிற தரவுகள், கிடைக்கிற தரவுகள் அப்படி இருக்குது. இதனால் ஒருவேளை திமுக பதற்றமடைந்து இப்படி பேசுகிறதோ அப்படின்னு நான் பார்க்கிறேன். இதே அப்ளை பண்ணுறது நான் வெஸ்ட் பெங்காலில் திரிணாமுல் காங்கிரஸுக்கு வைக்கிறேன். இதை பாஜகவுக்கு எதிரான பல கட்சிகள் இதை எல்லாத்தையும் எல்லாருமே இதை எதிர்த்த மாதிரி தெரியல. சிரோமணி அகாலிதள் சரி, அது மாநில கட்சி தான் அத்தனைக்கும், அவங்க ஒன்றும் பலிச்சதாக தெரியல. மாநிலங்களை மையமாக வைத்திருக்கிற பாரதிய ராஷ்டிரிய சமிதி பெருசாக குரல் எழுப்புனா தெரியல. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அது ஒன்றும் பேச்சு இல்லை. உங்களுக்கு 4 பார்லிமெண்ட் சீட் இருக்குது. அப்புறம் வந்து ஆந்திர பிரதேசத்தில் நம்ம தெலுங்கு தேசம் இருக்குது. எல்லா மாநில கட்சிகளில் மாநில நலன்கள் அக்கறம் உள்ளவர்கள். ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஜு ஜனதா தளம் இவங்க எல்லாமே கவலைப்படாமல், திமுகவும் திரிணாமுல் காங்கிரஸ் மட்டும் கவலைப்பட்டது என்றால் சிம்பிள், தேர்தலை எதிர்கொள்வதற்காக ஏதேனும் ஒன்று காட்டணும் இல்லை வித்தையை, அதுக்காக தான் இது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயமா என்ன இருக்குது அப்படின்னா, இப்போது அரசியல் ரீதியாக அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, இப்போ உங்களை போன்ற மூத்த பத்திரிகையாளர்கள் இதில் விஷயம் தெரிஞ்சவங்க இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க, மக்களுக்கு தெரியுது. ஆனால் களத்தில் பாமரர்கள்கிட்ட ஐயோ தமிழ்நாட்டுடைய ரெப்ரசன்டேஷன் போகுது, எம்பிஸ்லாம் நம்ம கம்மியாக போகிறாங்க, நம்மளை வந்து இனிமேல் வந்து வடக்கர்கள் ஹிந்திக்காரங்கலாம் நம்மளை ஆள போகிறாங்க அப்படின்னு முன்வைக்கக்கூடிய இந்த பிரச்சாரம் இருக்குல்ல, இது வந்து எடுபடாதுன்னு சொல்ல முடியுமா? ஒரு பக்கம் அண்ணாமலை போன்றவர்கள் நேரடியாக வந்து சவால் விட்டு தொகுதி மறுவரை பற்றி என் கூட விவாதத்துக்கு தயாரா அப்படின்னு இப்போ கூட ரீசெண்டாக அண்ணாமலை வந்து கேட்டுக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல திமுகவின் அந்த பிரச்சாரம் அப்படிங்கிறது எடுபடுமா, இல்லை அண்ணாமலை போன்றவர்களுடைய பிரச்சாரம் எடுபடும் நீங்கள் பார்க்குறீங்களா? இது ரெண்டுத்தை விட மிக முக்கியமான விஷயந்தான் எடுபடும். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, தினம் ஒரு கொள்ளை, ஒரு பெண் தற்கொலை, பாலியல் பலாத்காரம், போதைப்பொருள்
கஜா, இது தினம் பேப்பரில் எடுத்திங்கன்னா இந்த செய்திகள் வராத ஒரு நாள் காட்டுங்க ஏதாவது இருக்குது, அதுதான் மக்களை நேரடியாக பாதிக்கும். உங்களுக்கு மக்களவை தொகுதி இவ்வளோ உண்டு இல்லை, எங்கள் எம்பி எங்களுக்கு யாருமா எம்பி யாராவது நல்லது பண்ணுறாங்களா அவ்வளோதான். அவங்க மைக்ரோ லெவலில் தான் பார்ப்பாங்க. அவங்களுக்கு நேரடியாக எது பாதிக்குது, விலைவாசி பாதிக்குதா, அது எதிரொலிக்கும். ஊழலில் எல்லா பிரச்சனைகளையும் ஊழல் இருக்கா, அது பாதிக்கும். வேங்கையல் மயில் மாதிரி மக்களை பாதிக்குதா, அது பாதிக்கும். சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா, அது பாதிக்கும். பாலியல் பலாத்காரம், பெண்களுக்கு தீங்கு நேருது அப்படின்னா அது பாதிக்கும். போதைப்பொருள் பிரச்சனையை பாதிக்கும். மக்களவை தேர்தல், மக்களவை இடங்கள் கூடுது குறையுது, நம்மளுடைய பிரதிநிதித்துவம் குறையுது, நேரடியாக பாதிக்காது, மறைமுகமாக ஏற்படும். அதை அவங்க தேர்தல் சமயத்தில் காமிச்சுப்பாங்க. எப்போ? மக்களவை தேர்தல் சமயத்தில். இப்போ நடக்குது சட்டப்பேரவை. முன்னாடி எவ்வளோ 234, இப்போ 234. எங்களுக்கு தொகுதியில் உண்டு, வாக்குகள் உண்டு, வாக்காளர்கள் சீர்திருத்தம் இதெல்லாம் செய்திப்படுத்த எல்லாம் பண்ணியாச்சு. இன்றைக்கி பூத் ஸ்லிப்பு தொடர அளவுக்கு எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு காரியம். ஒரு மக்கள் ஏதாவது ஒரு கிராமமோ எங்களுக்கு வாக்குச்சீட்டுகள் முறையாக தரலை அப்படின்னு ஏதாவது ஒரு கிராமம், ஒரு ஊர், ஒரு தெரு போராட்டம் உண்டா? ஆனால் எங்கள் தெருவில் எம்எல்ஏ வரல, எங்களுக்கு மின்சாரம் இல்லை, எங்களுக்கு ரோடு சரியா இல்லை, எங்களுக்கு தண்ணி வரல, எங்களுக்கு சாக்கடை நீக்கலை, எங்கள் தண்ணி தொட்டியில் மலம் கழிக்கிறாங்க, எங்கள் ஏரியாவில் கள்ளச்சாராயம் இருக்குது, எங்கள் ஏரியாவில் போதைப்பொருள் நிறைய இருக்குது, எங்கள் ஏரியாவில் திருட்டு கொலை இருக்குது. இதுதானே மக்கள் போராடுறாங்க. ஸோ எது எதிரொலிக்க வேண்டுமோ அதிகம் எதிரொலிக்கும். தேர்தல் சமயத்தில் மக்களை இதெல்லாம் பாதிக்கு செயல்படுவார். நீங்கள் சொன்னோன்னே இது ஒரு ஞாபகம் வருது. ரீசெண்டாக தேமுதிகவுடைய தலைவர் பிரேமலதா அவர்கள் ஒரு மேடையில் பேசும்போது அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, எங்கள் திமுக தலைவர் எங்கள் அண்ணன் ஸ்டாலினுடைய ஆட்சியில் உங்களால் என்ன குறை சொல்ல முடியும்? என்ன கஞ்சா அங்கங்கே கஞ்சா இருக்குன்னு நினைப்பீங்க, பாலியல் வன்புணர்வு அங்கங்கே நடக்குது, இதுதானே சொல்கிறீங்க, இதை தாண்டி உங்களால் என்ன சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னது வந்து ஒரு ஷாக்கிங்காக இருக்குது, பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. இதை எப்படி நார்மலைஸ் பண்ணாங்க அவங்க? அதான் இது மாதிரியான சிக்கல்களுக்காக தான் போராட்டம் நடத்தும். இந்த நீங்கள் பிரேமலதா சொன்ன தகவலுக்கு ஒட்டி ஒரு பழைய கதையை அப்புறம், மாப்பிள்ளை ரொம்ப நல்லவன் சார், ஆனால் அப்பப்போ போய் சொல்லுவார், அப்பப்போ சிகரெட் பிடிப்பார், எப்போவுமே சிகரெட் பிடிப்பார், எப்போல்லாம் தண்ணி அடிவாரோ அப்போ தான் என்பது போல் அந்த அம்மையார் பேசிட்டாங்க. அம்மையார் ஒரு விஷயத்தை பாராட்டணும் பிரபலத்தை. கடந்த காலங்கள்லையும் விமர்சனம் பண்ணதையே எப்பவும் சுட்டி காட்டிருக்கேன். அதில் நிலைப்பாட்டில் எதுவும் மாற்றம் இல்லை. முன்பு தமிழ்நாட்டில் போதைப்பொருள் பழக்கம், சட்ட ஒழுங்கு பிரச்சனை, பாலியல் பாதிக்கணும் புகாருக்கு சொன்னாங்க. இப்போ அதை தவிர வேறு என்ன இருக்குதுன்னு சொன்னாங்களே தவிர அது இல்லைன்னு மறுக்கலை, மாற்றி போச்சலை. அதனால் அவருடைய நேர்மையை பாராட்டணும்னு தான் தோணுது. ஆக அதுதானே மக்களை நேரடியாக பாதிக்கும், அதுதானே எதிர்வலிக்கும். நன்றி சார். பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஆதன் தொலைக்காட்சிக்கு நெஞ்சார்ந்த நன்றி.